அதெல்லாம் எதுவும் பண்ணாங்க. நாங்கள் உள்ளே ஏர்போர்ட்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இங்கே தான் வெளில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்காவுக்கு இதில் புக் பண்ணியிருக்கோம், பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட கேட்டாலும் சரியாக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை. மார்னிங் 6 o'clockலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். குழந்தை பெரியவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை இவங்ககிட்டேருந்து. இப்போ 28th ரீஷெடியூல் பண்ணுறேங்கிறாங்க. பட் நாங்கள் பிளான் பண்ண பேக்கேஜ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரீஷெடியூல் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அவங்களும் 28th ஷியோராக சொல்ல மாட்டேங்கிறாங்க. பார்த்துட்டு இப்போ ஏர்லைன் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்சிபிள் பண்ணாங்களா? ஏதாவது இப்போ ஃப்ளைட் கேன்சலு, உங்களுக்கு உணவு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்களா? அதெல்லாம் எதுவும் பண்ணாங்க. நாங்கள் உள்ளே ஏர்போர்ட்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இங்கே தான் வெளில தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங்லேருந்து ரெப்ரசன்ட் யாராவது பேசுகிறாங்களா உங்கள்கிட்ட, உயரதிகாரி? அதான் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து மேனேஜர் வந்து பேசினாங்க. ஆனால் அதான் யாருமே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இந்த ரீசன்னால தான். அதாவது காலைல 6 o'clock தான் எங்களுக்கு மெயில் வந்துச்சு. 6:30 நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம்லாம் தான் மெயிலே வந்துச்சு. அதனால் எங்களால் திருப்பியும் போக முடியல. அண்ட் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் போய் ஒன்றும் யூஸ் இல்லை. இப்போ நாங்கள் ஃபுல் பேக்கேஜாக புக் பண்ணியிருக்கோம். இவங்க ஃப்ளைட்டை மட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு பெரிய லாஸ் தானே. இது 10 பேரை நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 10 பேருக்கு ஆல்டர்னேட் ஃப்ளைட்ஸும் கிடைக்க மாட்டேங்குது இந்த ஹாலிடே டைம்னால. அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதான் குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். புறப்படாத ஒரு விமானத்திற்காக சென்னையிலிருந்து 186 பயணிகள் கொழும்பு செல்வதற்காக பல மணி நேரம் காத்திருந்த சம்பவம் மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. விமானம் ரத்தானதால பொதுமக்கள் தங்களோட குழந்தைகளுடன் அதிகாரிகள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்துல பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. கொழும்புல இருந்து சென்னை வந்து செல்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் இயந்திர கோளாறு காரணமா இன்னைக்கு ரத்தாகி இருக்கு. இதை தொடர்ந்து கொழும்புல இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு 8:30க்கு வந்ததுக்கு அப்புறமா சென்னையில இருந்து மறுபடியும் கொழும்புக்கு 9:30 மணிக்கு செல்லும். இதை தொடர்ந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கொழும்புல ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமா சென்னைக்கு வர முடியாத நிலையில இருந்திருக்கு. இந்நிலையில தான் சென்னையில இருந்து கொழும்பு செல்வதற்காக 186 பயணிகள் தயார் நிலையில விமான நிலையத்துல காத்துட்டு இருந்திருக்காங்க. விமானம் ரத்தான செய்திய பயணிகள் கிட்ட அதிகாரிகள் ரொம்பவே தாமதமா தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆத்திரம் அடைஞ்ச பயணிகள் அதிகாரிகள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து அங்கிருந்து விமான நிலைய பாதுகாப்பு படை வீரர்கள் பொதுமக்கள் கிட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.